الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له أشهد أن سيدنا محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فإذا بشر أحدهم بالأنثى ظل وجهه مسودا وهو كظيم وقال الله تعالى أيضا لا تقتلوا أولادكم خشية إملاق صدق الله المولانا العظيم وقال نبينا عليه الصلاة والسلام من عال جاريتين أنا وهو كهاتين وقال صلى الله عليه وسلم أيضا من ابتلي بشيء من هذه البنات كن له سترا من النار صدق رسول الله صلى الله عليه وسلم. இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற வல்லவன் அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும் உரித்தாவதாக. இந்த உலகத்தில் வாழ்கின்ற மனிதர்களின் நேர்வழி கண்டே தனது வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதிலும் அன்னாரை பின்தொடர்ந்த சாகுகள் தாபிகள் சபூ தாபிகள் நாளை கியாமம் பரியந்தம் இந்த தீனுல் இஸ்லாத்தை பின்பற்ற போகின்ற முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் அனைவர்களின் மீதிலும் என்றென்றும் சலாத்தும் சலாமும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் நிறை இல்லமா மஸ்ஜிதிலே இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எதையெல்லாம் ஏவி இருக்கிறானோ அவைகளை எடுத்து நடக்கும்படியும் எவைகளை விட்டு விலக்கி இருக்கிறானோ அவைகளை விட்டு முற்று முழுதாக தவிர்த்து கொள்ளும்படியும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தை செய்து கொள்கிறேன். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைநேசர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நாம் இந்த உலகத்தில் வாழும் சந்தர்ப்பத்தில் குர்ஆனில் எதையெல்லாம் அல்லாஹ் தஆலா எமக்கு ஆகுமாக்கி இருக்கிறானோ அவைகளை நாம் எடுத்து நடக்கலாம், அவைகளை நாம் அனுபவிக்கலாம் என்பதை போலவே அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எதையெல்லாம் குர்ஆனில் ஹதீஸில் தடுத்து வைத்திருக்கிறானோ அப்படியான விடயங்களை நாம் தவிர்த்து கொள்வதுடன் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நாங்கள் இந்த உலகத்தில் மாற்று மதத்தவர்களுடன் மற்ற சமூக சகோதரர்களுடன் வாழும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் யஹூதி நசாராக்களை பின்பற்றுவதையும் ஜாஹிலியா கால பழக்க வழக்கங்களை விட்டும் தவிர்த்து நடப்பதையும் எமக்கு அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் குர்ஆனின் மூலமாகவும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய ஹதீஸ்களின் மூலமாகவும் வலியுறுத்தி இருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாங்கள் ஒருபோதும் யஹூதி நசாராக்களை பின்பற்றுவதில்லை, அவர்களுக்கு சார்ந்தவர்களாக வாழ்வதில்லை. ஏன் குறைந்தபட்சம் நாம் உட்கொள்ளும் உணவு பொருட்கள் இவைகளை வாங்குவதன் மூலமாக இதனுடைய லாபம் அவர்களுக்கு செல்கிறது என்று தெரிந்தாலும் எம்மில் அநேகமானவர்கள் இதை நான் வாங்குவதன் மூலமாக, இதை நான் விற்பனை செய்வதன் மூலமாக இதனுடைய லாபம், இதனுடைய ப்ராஃபிட் இது யஹூதி நசாராக்களுடைய கைக்கு செல்லும் என்றால் நாம் அதையும் புறக்கணித்து வாழ பழகி வருகிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, எமது வாழ்க்கையில் நாம் யஹூதி நசாராக்களை பின்பற்றுவதை விட்டும் தவிர்த்து நடப்பதை போன்று ஜாஹிலியா கால பழக்க வழக்கங்களில் இருந்தும் நாம் தவிர்த்து வாழ பழக வேண்டும். என்னென்ன ஜாஹிலியா காலத்தில் என்னென்ன கெட்ட பண்புகள், என்னென்ன விடயங்கள், என்னென்ன கலாச்சாரங்கள், அவர்கள் எதை எப்படி செய்தார்கள், என்ன விடயங்களை என்னென்ன முறையில் அணுகினார்கள், இவைகளை விட்டும் நான் தவிர்த்து நடப்பது எமக்கு தலையால கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது.
அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு வந்தார்கள். வந்து அவர்கள் நபித்துவத்தை ஏற்றார்கள். அதற்கு பின்னால் மக்களுக்கு ஹராத்தை ஹலாலை கற்றுக் கொடுத்தார்கள். கற்றுக் கொடுத்ததன் பின்னால் அவர்கள் நுபுவத்துக்கு பின்னால் இந்த உம்மத்தை வாழ விட்டு பார்த்தார்கள். இவர்கள் வாழும் பொழுது இவர்களின் திசை யஹூதி நசாராக்களின் பக்கம் செல்லுகிறதா? அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே விழிப்புணர்வு ஊட்டினார்கள். அதே நேரம் இவர்கள் ஜாஹிலியா காலத்துடைய அந்த பழக்க வழக்கங்களின் பால் செல்கிறார்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தடுத்தார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, நாம் உலகத்தில் வாழ்கிறோம். எமது வாழ்க்கை, எமது வியாபாரம், எமது தொழில், எமது குடும்ப வாழ்க்கை, எமது திருமணம், எங்களுடைய சந்தோஷமான நிகழ்வுகள், எங்களுக்கு கஷ்டமான பாரமான நிகழ்வுகள், இந்த எல்லா கட்டங்களையும் இந்த ஜாஹிலியா காலத்துடைய அந்த பழக்க வழக்கங்கள் எமக்குள் வந்துவிடக் கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் இருக்கிறார்கள். 2 நபர்கள் சண்டையிட்டுக் கொண்டார்கள். இருவருக்கு மத்தியில தகராறு ஏற்படுகிறது. ஒருவர் மற்றவரை பார்த்து ஏசுகிறார். ஏசுவது மாத்திரமல்ல, அவரையும் ஏசி அவருடைய தாய் தந்தையையும் இழுத்து தூஷணம் பேசினார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த விடயம் எட்டி வைக்கப்படுகிறது. இன்ன 2 மனிதர்கள் சர்ச்சைக்குள்ளானார்கள். இதனால இவருக்கு ஏசியது மாத்திரமல்லாமல் இவருடைய தாய் தந்தையை எடுத்து தூஷணம் பேசினார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொன்ன நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அபி தஅவல் ஜாஹிலியா வான பைன அதுஹுரிக்கும், நீங்கள் மக்கத்தில் இந்த இருள் நிறைந்த இந்த ஜாஹிலியா பழக்க வழக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள். நான் நபியாக வந்தேன், ரசூலாக வந்தேன், உங்களை நான் மாற்றி இருக்கிறேன். இப்பொழுது நீங்கள் உங்களுக்கு கோபம் வரும் பொழுது, அல்லது உங்களுக்கு சந்தோஷம் வரும் பொழுது, அல்லது உங்களுக்கு நிலைமைகள் ஏற்படும் பொழுது பழைய அந்த ஜாஹிலியா காலத்துடைய பழக்க வழக்கங்களை நீங்கள் ஏன் திரும்பவும் பின்பற்றுகிறீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 2 மனிதர்களையும் கண்டித்தார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, நான் எதை சொல்ல வருகிறேன் என்றால், ஜாஹிலியா காலத்தில் பெண் பிள்ளைகள் கிடைப்பதை கேவலமாக, அது ஒரு கோலத்தனமாக, அல்லது ஒரு அசிங்கமாக, அல்லது அது மக்களிடத்தில் சொல்வதற்கு ஒரு வெட்கமாக ஜாஹிலியா காலத்தில் பெண் பிள்ளைகள் கிடைப்பதை பார்த்து வந்த ஒரு வழக்கம் இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, ஆம்புளக்குள்ள கிடைச்சா சந்தோஷம், பொம்புளக்குள்ள கிடைச்சா அது ஒரு கேவலம், அது ஒரு துக்கம். ஆம்புளக்குள்ள பிறந்தா அது ஸ்டேட்டஸ்ல வரும், அது ஃபேமிலி குரூப்ல வரும், அதை எல்லாத்தையும் அதை சொல்லுவாரு, அதை சொல்லி அதை விஷ் பண்ண எதிர்பார்ப்பாரு, அது ஒரு நல்ல குட் நியூஸாக எல்லாருக்கும் பரப்புவார். ஆனா பொம்புளக்குள்ள பிறந்தா அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, அது அவருக்கு ஒரு தலைமுடிவு போல். இன்னைக்கு அநேகமானவர்களை பார்க்கலாம், முதல் பிள்ளை ஆம்புல பிள்ளை என்றா அதுல ஒரு அலாதியான சந்தோஷம். ஆனா முதலாவதுக்குள்ள பொம்புளக்குள்ள பிறந்தா அதுல ஒரு கை சேதம், 2வது பொம்புல, 3வது அவருக்கு உள்ளே வானா பண்ணு போயிருக்கு. சகோதரர்களே, பெரியார்களே, ஜாஹிலியா காலத்தில் இருந்த அதே அந்த எண்ணம், அதே கலாச்சாரம், அதே கோட்பாடு இன்று எமது சமூகத்திலும் வித்தியாசமாக இருக்கிறது என்பதை நாங்கள் உணர கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில தான் இந்த ஜாஹிலியா காலத்து மக்களுடைய அந்த சரித்திரங்களை பார்க்க முடியும். பெண் பிள்ளைகளை அவர்கள் உயிருடன் புதைத்தார்கள், பெண் பிள்ளைகளை கொலை செஞ்சாங்க. இது நாங்க தெரிந்த விஷயம். ஆனா இதுக்கான காரணம் என்ன? ஜாஹிலியா காலத்துல ஏன் பெண்களை கொலை செய்தார்கள் என்றா, சகோதரர்களே, பெரியார்களே, ஜாஹிலியா காலத்துல 2 கோத்திரங்களுக்கு இடையில யுத்தம் நடக்குது. அதுல ஒரு கோத்திரம் தோல்வி அடைந்து அந்த கோத்திரத்துடைய பெண்களை அவர்கள் அடிமையாக பிடித்து வெற்றி அடைந்த அந்த கோத்திரம் இவர்களை சிறை கைதியாக ஒரு 5-6 மாதங்கள் வைத்துக் கொண்டிருந்தார்கள். அதற்கு பின்னால அவர்கள் விடுவிக்கப்பட்ட பொழுது இந்த தோற்ற அந்த கோத்திரம் போய் அவர்களுடைய மனைவியர்களை பிள்ளைகளை அழைத்த போது அவர்கள் வரவில்லை. வெற்றியடைந்த அந்த கோத்திரர்களை திருமணம் முடித்துக் கொண்டு அவர்கள் வாழ்ந்தார்கள்.
அன்று அந்த ஜாகிலியா காலத்தில் வாழ்ந்த அந்த கோத்திரத்தினர்கள் ஒரு முடிவெடுத்தார்கள். யுத்தத்தில் நாங்கள் தோல்வியடைந்தது மாத்திரமல்லாமல் எங்களது பெண்கள் எங்களை கைவிட்டு விட்டு எங்களை அடித்து கொலை செய்து வென்ற அந்த சமுதாயத்தவர்களுடன் ஓடிப்போய் விட்டார்கள். அவர்களை கணவர்களாக தேர்ந்தெடுத்து விட்டார்கள். அதனால இந்த பெண்கள் என்ற ஒரு சமூகத்தை இந்த பூமிக்கு மேலால வைக்கவே கூடாது என்ற ஒரு முடிவுல தான் அவர்கள் கொலை செய்து வந்தார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, எனவே ஜாகிலியா காலத்துல பொம்புளக்குள்ள பிறக்கிறத கேவலமாகவும் ஆம்புளக்குள்ள பிறக்கிறத அது ஒரு நியாமத்தாகவும் அது ஒரு வீரமாகவும் அது ஒரு நல்ல செய்தியாகவும் பார்த்தார்கள். இதனாலதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் கேவலப்படுத்தினர். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எந்த ஆம்புல பிள்ளைகளும் உயிருடன் வாலிபம் வரும் வரைக்கும் வாழவில்லை. ஆண் குழந்தைகள் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தான். ஆனால் கொடுத்த அந்த ஆண் பிள்ளைகள் சிறு வயதிலேயே அந்த ஆண் பிள்ளைகள் ஒன்றன் பின் ஒன்றாக அவர்கள் வஃபாத்தாகிக் கொண்டே சென்றார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருமணம் கொடுக்கும் அளவுக்கு பெரிய பிள்ளைகளாக இருந்தது பெண் பிள்ளைகள் மாத்திரம். ஆம்பளைக்குள்ள பிறந்துச்சு, ஆனா அது சின்ன வயதிலேயே அந்த ஆண் பிள்ளைகள் வஃபாத்தாகி போனார்கள். இதை சந்தர்ப்பமாக பயன்படுத்தினார்கள் காபிர்கள். ஆஸிப் இப்னு வாயில் என்று சொல்லக்கூடியவர் சொன்னார், இவர் சையதுல் அம்பியாவாம், இவர் சையதுல் முர்சலீனாம், இவர் சையதுல் ஆலமீனாம், இந்த உலகத்துக்கே தலைவராம், நபிமார்களுக்கு தலைவராம், ரசூல்மார்களுக்கு தலைவராம், இவர் ஒரு லீடராம், இவர் ஒரு தலைவராம். எங்கப்பா உங்களுடைய இளவரசர், இவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர் இன்றைக்கு ஆட்சி செய்கிறார், நீங்க எல்லாம் இவருக்கு தலையை குனிக்கிறீங்க, இவரை தலைவர் என்றீங்க, இவரை போற்றுறீங்க. ஆனா இவருக்கு ஒரு ஆம்பளை புள்ள இல்லையே. இவருக்கு அடுத்தது இந்த சமூகத்தை தலைமைத்துவத்தை எடுத்து நடாத்துவதற்கான ஒரு ஆண் சந்ததி அற்றவரப்பா உங்களுடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று சொன்ன நேரம்தான் அல்லாஹு தஆலா ஆயத்திறக்கினான், இன்னா அஹ்பைனாகல் கௌசர், நபியே நாயகமே நாங்கள் உங்களுக்கு ஹவுதுல் கௌசரை தந்திருக்கிறோம், உங்களுக்கு நாங்கள் ஹவுதுல் கௌசரை தந்திருக்கிறோம். இந்த ஆஸிப் இப்னு வாயில் போன்ற கொடிய காபிர்கள் உங்களோட ஆம்பளை புள்ளகள் சின்ன வயதுல மௌத்தா போனதுனால நீங்க வீரமற்றவரு, தொடரான தலைமைத்துவம் அற்றவரு, நீங்க ஒரு பலகீனமான தலைவர் என்று உங்களை பேசுறானா, இன்ன ஹுவல் அபுதர், அவன்தான் ஆண் சந்ததி அற்றவன் என்று அல்லாஹு தஆலா குர்ஆன்ல அந்த காபிர்களை பார்த்து சொன்னான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, பெண் பிள்ளைகள் என்பவர்கள் நிச்சயமாக அல்லாஹ் எமக்கு தருகின்ற பாக்கியங்கள். ஆண் பிள்ளைகள் என்பவர்கள் அதுவும் பாக்கியம்தான். ஆனா எங்களுடைய சமூகத்துல ஒரு புள்ள, ஒரு மனிதர், ஒரு ஆளுக்கு, ஒரு தகப்பனுக்கு 3 பொம்பளை புள்ள தொடராக பிறந்துட்டா அந்த மனிதன் அந்த தகப்பன் உம்மா அவர்கிட்ட கேட்கிற, நீ என்னப்பா செய்ய போறாய்? 3 பொம்பளை புள்ள உனக்கு இருக்குது, வீடு கொடுக்கணும், காணி கொடுக்கணும், நகனட்டு கொடுக்கணும், அவங்கள திருமணம் முடிச்சு வைக்கணும், அவங்கள கரை சேர்க்கணும். ஓட்ட தம்பி கேட்டா எந்த கவலையும் இல்ல, அவன் 3 புள்ளையுமே ஆம்பளை புள்ளைகள், உனக்கு பிறந்தீங்கிற 3 புள்ளையுமே பொம்பளை புள்ளைகள், நீ என்ன செய்ய போறாய்? எப்படி முகம் கொடுக்க போறாய் என்று பெற்றவர்கள் கூட அவன் ஒரு மென்டாலிட்டியில, அவன் ஒரு மன ரீதியான ஒரு அழுத்தத்தில போடுறதுதான் எங்களுடைய சமூகத்துடைய பழக்கமாக இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, இதனாலதான் அன்று ஜாகிலியா காலத்தில் பெண் பிள்ளைகளை உயிருடன் கொலை செய்தார்கள். ஆனா இது டெக்னிக்கல் உலகம் என்றதுனால, டெக்னாலஜி இங்க இந்த காலத்துல இருக்கிறது என்றதுனால கருவறையில வைத்தே பிள்ளைகளை அழைக்கிறார்கள். முதலாவது பிள்ளையும் பெண் பிள்ளை, 2வது பிள்ளையும் பெண் பிள்ளை, நாங்க விரும்பல, ஏதோ 3வது ஒரு பிள்ளை கிடைச்சிட்டது, இப்ப இதுவும் பொம்பளை பிள்ளையாக இருந்தா இது ஒரு பெரிய தலையடியாகும். மாப்பிள்ளையோட உமாவும் சொல்றது அழைச்சிடு, கொஞ்சம் பொம்பளையோட உமாவும் சொல்றது அழைச்சிடு. சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சொல்றான், லா தக்துலு அவுலாதகும் கஸ்யத்தை இம்லாக், நீங்க வறுமையை பயந்து நகை கொடுக்கலுமா போகுமா, காணி கொடுக்கலுமா போகுமா, கல்யாணம் முடிச்சு கொடுக்கலா போகுமா, வீடு கொடுக்க முடியுமா போகுமா, இதை பயந்து நீங்க புள்ளகளை கொலை செஞ்சிடாதீங்க. நாளை கியாமத்துல நீங்க கொலைக்காரர்களாக எழுப்பாட்டப்படுவீங்க.
எனவே சகோதரர்களே, ஜாஹிலியா காலத்துல பிறந்த பொம்பளைக்குள்ளே உயிரோட புதைச்சாங்க. ஆனா இது டெக்னாலஜி உள்ள உலகம் என்றதுனால அறுவரையில வச்சே புள்ளைய கலைக்கிறாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, ஜாஹிலியா காலத்துல பொம்பளைக்குள்ளே கேவலமா பார்த்தாலும், மேற்கத்திய உலகம் பெண் பிள்ளைகள் பிறப்பதை கேவலமாக பார்த்தாலும், ஜனத்தொகையை கட்டுப்படுத்த முயற்சித்தாலும், அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, நாங்க இன்னைக்கு பொம்பளைக்குள்ள பிறப்புள்ள பயப்படுறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லில்லாஹி முல்கு ஸமாவாதி வல் அர்த், இந்த வானம் பூமியினுடைய ஆட்சி அதிகாரம் என்னுடைய கையிலே இருக்கிறது. யக்லுகு மா யஷா, நான் நாடியதை படைப்பேன். வயஹபு லிமன் யஷாஉ இனாஸா, நான் நாடியவர்களுக்கு பெண் பிள்ளையை கொடுப்பேன். வயஹபு லிமன் யஷாஉ ஸுகூர், நான் நாடியவர்களுக்கு ஆண் பிள்ளையை கொடுப்பேன். அன்பார்ந்த சகோதரர்களே, இது ஒரு சின்ன ஆயத். இந்த ஆயத்துக்குள்ள அல்லாஹ் தஆலா நாயன் 4 இடத்துல நான் நினைச்சதை படைப்பேன், நினைச்ச ஆம்பளை பிள்ளைய கொடுப்பேன், நினைச்ச பொம்பளை பிள்ளைய கொடுப்பேன், நான் நினைச்சவங்களை நான் மலடிகளாக ஆக்குவேன் என்று அல்லாஹ் தஆலா, நான் நினைச்சா, நான் நினைக்கிறத இறைவன் நினைக்கிறது என்று அல்லாஹ் தஆலா அவனுடைய அந்த அதிகாரத்தை என்ன விட்டா ஆள் இல்லை என்ற அந்த ஆதிக்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, இந்த ஆயத்துல நாங்க விளக்கமான விடயம் என்னன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நான் பிள்ளைகளை கிஃப்டாக கொடுக்கிறேன். புள்ளகளை கொடுக்கிறது அது இந்த புறத்துல இருந்து வார கிஃப்ட். அல்லாஹ் இந்த ஆயத்துல புள்ளகளை கொடுக்கிறேன் என்று பேச ஆரம்பிக்கக்குள்ள யஹபு லிமன் யஷாஉ இனாஸா, அதுக்கு அடுத்ததாகத்தான் வயஹபு லிமன் யஷாஉ ஸுகூர், நான் நாடியவர்களுக்கு கிஃப்டாக பெண் பிள்ளைகளை, நாடியவர்களுக்கு கிஃப்டாக ஆண் பிள்ளைகளை அல்லாஹ் ஆம்பளை பிள்ளைய கிஃப்டாக தாரேன் என்றதை 2வதாகத்தான் சொன்னார். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, அதுக்கு அடுத்த கட்டத்தில் ஆணை முற்படுத்தி பெண்ணை முற்படுத்தி பேசினாலும் சில உலமாக்கள் இது பலாக அடிப்படையில் பெண் முற்படுத்தப்பட்டிருக்கிறாள் அல்ல, அதனாலதான் ஆண் பிற்படுத்தப்பட்டிருக்கிறாள் என்று சொன்னாலும் சில உலமாக்கள் சொல்லுகிறார்கள், ஜாஹிலியா காலத்துல பொம்பளை பிள்ளையில இருந்த அந்த வெறுப்பினாலதான் அல்லாஹு தஆலா நாயன் கிஃப்டாக நாம் புள்ளகளை தாரேன் என்று சொல்லக்குள்ள ஆம்பளை புள்ளைய தாரேன் என்றதற்கு முன்னால அல்லாஹு தஆலா பொம்பளை புள்ளைய தாரேன் என்றதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றார். எனவே எங்களை படைத்த இறைவன் எங்களுக்கு கிஃப்டாக பிள்ளைகளை தருகிறான் என்பதை சொல்லும் பொழுது முதலில் ஆண் பிள்ளை அல்ல சொன்னார்கள். இறைவன் சொல்லுகிறான், முதலில் பெண் பிள்ளையை தருகிறேன் என்றுதான். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, இந்த உலகத்துல எந்தெந்த பெற்றோர்கள் எல்லாம் அதிக பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்து அவர்களை வளர்ப்பதற்கும், அவர்களை திருமணம் முடித்து கொடுப்பதற்கும், அவர்களை வாழ்க்கையில கரை சேர்க்கிறதுக்கும் யாரெல்லாம் கஷ்டப்பட்டார்களோ அல்லாஹு தஆலா அவர்களுக்கு பிரத்யேகமான விசேஷமான 3 பாக்கியங்கள் அல்லாஹ் கொடுக்கிறார். 3 பாக்கியம். எந்த தகப்பனுக்கு ஒரு பொம்பளை புள்ள, யாருக்கு 2 பொம்பளை புள்ள, யாருக்கு 3 பொம்பளை பிள்ளை, யாருக்கு 4 பொம்பளை பிள்ளைய நாங்க வளர்த்துட்டுகிறோம். இன்றைக்கு எனக்கு 60 வயசு, இன்றைக்கு எனக்கு 50 வயசு, இன்றைக்கு எனக்கு ஒரு 65 வயசு என்று இன்றைக்கு இந்த ஜும்மால யாராச்சும் இருந்தா அபுஷிர், அவர் நன்மாராயம் பெற்றுக் கொள்ளட்டும். அல்லாஹு தஆலா பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்து கஷ்டப்பட்டு திருமணம் முடித்து கொடுத்த அந்த பெற்றோர்களுக்கு அல்லாஹு தஆலா மிகப்பெரிய வெகுமதிகளை வைத்திருக்கிறார். முதலாவது, நாங்க மௌத்தானதன் பின்னால சூரியன் ஒரு ஜானளவு கொண்டு வந்து வைக்கப்படும். சூரியனின் வெப்ப உஷ்ணம் இருக்கும், எங்கட மேல உடுப்புகள் இருக்காது, மக்கள் அந்த தோல் எல்லாம் முருகி வடியும், அவரவர்களின் பாவத்துக்கு ஏற்ப வியர்வையில் மூழ்குவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த திடுக்கிடும் அந்த கட்டத்தில், அந்த பதட்டமான அந்த கட்டத்தில் மன் ஆல ஜாரியத்தை, இந்த உலகத்துல யாரு 2 பொம்பளை புள்ளைய பெற்றெடுத்து அந்த 2 பொம்பளை புள்ளையையும் ஒழுக்கமாக வளர்த்து அந்த 2 பொம்பளை புள்ளையையும் யாரு கரை சேர்த்து விடுகிறாரோ, ஆனா
நானும் அவரும் கஹாசைன் என்று அவருடைய இந்த விரலையும் சேர்த்து காட்டினார்கள். நாளை கியாமத்து நாளில யாரெல்லாம் இந்த உலகத்துல 2 பொம்பளை புள்ள அல்லது 2க்கும் மேலான பொம்பளை புள்ளகளை கஷ்டப்பட்டு வளர்த்து ஒழுக்கமாக வளர்த்து அரசேர்த்து விட்டிருக்கிறார்களோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நானும் அவரும் கியாமத்துல இப்படி இருப்போம் என்றார்கள். நாங்க 2 பேரும் ஒன்றாக இருப்போம் என்றார்கள். இது அல்லாஹு தஆலா முதலில் தருகின்ற பாக்கியம். பணக்காரன் இருக்கட்டும், கோடீஸ்வரன் இருக்கட்டும், கல்விமான்கள் இருக்கட்டும், எப்படிப்பட்ட பட்டதாரிகள் இருக்கட்டும், நாளை மக்தர் மைதானத்தில் பெண் பிள்ளைகளை கஷ்டப்பட்டு வளர்த்து ஒழுக்கமாக கரை சேர்த்த அந்த தகப்பன் பெற்றோர்களை அழைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்திலே அமர வைக்கப்படும். சகோதரர்களே, பெரியார்களே, முதலாவது பாக்கியம். 2வது பாக்கியம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் யாரெல்லாம் பொம்பளை புள்ளகளை பெற்றெடுத்து கஷ்டப்பட்டார்களோ, மன உள்ளத்தில வேதனைகளை சுமந்தார்களோ, அவர்களுக்கு எத்தனையோ பொம்பளை புள்ளகள், எத்தனையோ மாப்பிள்ளை வாராங்க, பாக்குறாங்க, ஒன்றோ நிறம் போதாது, அல்லது வீடு இல்ல, அல்லது கான் இல்ல, அல்லது நகை இல்ல, இப்படி எல்லாம் துன்புறுத்த பட்டு 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 கண்ணீரோட நீங்க உங்களோட பொம்பளை புள்ளகளை கரை சேர்த்திப்பீங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, 2வது கிடைக்கிற மிக முக்கியமான பாக்கியம் தான் அந்த பெண் பிள்ளைகள் எங்களுக்கும் நரகத்துக்கும் இடையில உண்டான மிகப்பெரிய ஒரு மதிப்பு. ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இல்லை. ஒரு யாசகம் செய்து கொண்டு ஒரு பெண்மணி வருகிறாள். ஒரு தாய் உண்டு. அவருடைய வலது கையில் ஒரு பொம்பளை புள்ள, இடத்துல ஒரு பொம்பளை புள்ள வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டுக்கு வந்து ஆயிஷா நாயகி இடத்தில் ஏதாச்சும் சாப்பிட கிடைக்குமான்னு கேட்டார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டில் ஒரே ஒரு ஈச்சப்பழம், அதை 2ஆக கிழிச்சு அந்த ஈச்சப்பழத்தை அப்படியே அந்த தாயில கையில ஒப்படைக்கிறார். அந்த தாய் அதை எடுத்து 2ஆக கிழிச்சு, ஒரே ஒரு ஈச்சப்பழம் அதை 2ஆக பிச்சு ஒரு வலது பக்கம் இருக்கிற ஒரு பொம்பளை பிள்ளைக்கும் அடுத்த துண்டை இடது பக்கம் இருக்கிற ஒரு பொம்பளை பிள்ளைக்கும் கொடுத்தார். அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சரியான கவலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்தவுடன், யா ரசூலல்லாஹ், இப்படி ஒரு விடயம் நடந்தது யா ரசூலல்லாஹ். ஒரு பெண் யாசகம் செய்து கொண்டு பிச்சை எடுத்து கொண்டு வந்தால் யா ரசூலல்லாஹ், 2 பொம்பளை புள்ள யா ரசூலல்லாஹ், வலதுல ஒரு பொம்பளை, இடதுல ஒரு பொம்பளை, எனக்கு கொடுக்கிறதுக்கும் பெருசாக ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு ஈச்சப்பழம் நான் அதை கொடுத்தேன். ஆனால் அந்த தாய் என்ன செய்தால் தெரியுமா? அது 2ஆக கிழிச்சு ஒரு கீரை ஒரு பொம்பளை பிள்ளைக்கும் மற்றதை இன்னொரு பொம்பளை பிள்ளைக்கும் அந்த பெண்மணி கொடுக்கிறாள் யா ரசூலல்லாஹ். தகப்பன் கணவனும் இல்ல, கஷ்டம் தொழிலும் இல்ல, அவள் யாசிக்கின்ற ஒரு பெண்மணி, அந்த பெண்மணிக்கு இப்படியான ஒரு கஷ்டம் யா ரசூலல்லாஹ் என்று எடுத்து சென்ற நேரம் நபி அவர்கள் கேட்டார்கள். ஆயிஷா நாயகி அவர்களை பார்த்து, ஆயிஷா, நீங்க இந்த பொம்பளை புள்ளகளை உலகத்துல பெற்றெடுத்து அவர்களை கஷ்டப்பட்டு வளர்க்கிறவங்களை பார்த்து என்ன நினைக்கிறீங்க? இந்த உலகத்துல யாரு பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்து அவங்களை வளர்க்க, அவங்களுக்கு தின்ன கொடுக்க, அவங்களுக்கு உடுப்படிக்க, அவங்களுக்கு வீடு வாசல் நகநட்டுகளை செய்ய யாரு கஷ்டப்படுவார்களோ, குன்னலகு உதுசுரம் மினன்னார், அந்த பெண் பிள்ளைகள் நாளை கியாமத்து நாளன்று அந்த பெற்றோர்களுக்கும் நரகத்துக்கும் இடையில் தடையாக நிற்பார்கள். ஏன் தெரியுமா? அந்த அளவுக்கு இந்த உலகத்துல அவருக்கு கிடைச்ச அந்த பொம்பளை பிள்ளைகளை கரை சேர்க்கிறதுக்கு கஷ்டப்பட்டார். எனவே முதலாவது பாக்கியம் கியாமத்து நாளையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட சேர்ந்து இருக்கலாம். 2வது பாக்கியம் எங்களுக்கும் நரகத்துக்கும் இடையில் உண்டான ஒரு மதில். யாரு? இன்றைக்கு எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொம்பளை. 3வது பாக்கியம் முஸ்னத் அஹ்மதில் ஹதீஸ் பதிவாகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், எந்த ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா பிள்ளை பாக்கியத்தை கொடுக்கிறான்,
ஆம்பளை பிள்ளையும் பிறக்குது, பொம்பளை பிள்ளையும் பிறக்குது. ஆனா அந்த வாப்பா உம்மோட கல்புல ஆம்பளை பிள்ளையோட முகத்துக்கு கல்பு போகல. அவங்களோட உள்ளத்துல ஆம்பளை பிள்ளைய பெருசா பேசுற, பொம்பளை பிள்ளைய பாரமாக பாக்குற வெற்றி கொண்டே சொல்லுவாங்க. எங்களுக்கு என்ன 5 புள்ள, 5ல 3 ஆம்பளை புள்ள, அவங்கள பத்தி எங்களுக்கு எந்த கவலையுமே இல்ல. அவங்க எங்கேயாச்சும் கல்யாணம் முடிப்பாங்க, அவங்களுக்கு கூடு கிடைக்கும், அவங்களுக்கு எல்லாம் சரி. ஆனா இந்த 2 பேரையும் கரை சேர்க்கிறது தான் பெரிய எங்களுக்கு கஷ்டம். சகோதரர்களே, பெரியார்களே, இது நாங்க இப்படி புலம்ப கொள்ள அந்த புள்ள 15 வயசுல இருக்கும், 16 வயசுல இருக்கும். அந்த புள்ளோட உள்ளம் சொல்லும், எங்களுக்கும் எங்கட நானதான் அப்படி மாறமாய் ஆம்பளையா பிறக்கேன், நாங்க பொம்பளையா பிறந்ததுனால எங்கட வாப்பா எங்களை பார்த்து கதற மாதிரி, எங்களோட உம்மா எங்களை பார்த்து கதற மாதிரி, உன்னை கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும், உனக்கு நாணத்தை சேர்க்கணும், எங்களுக்கு ஆம்பளை புள்ள பிரச்சனை இல்ல, பொம்பளை தலைக்கு பொம்பளை பாரம், பொம்பளை தான் பயம், பொம்பளை தான் கஷ்டம் என்று பொம்பளை புள்ளைகளை வச்சு வச்சு இப்படி சொல்லி மனசை உடைக்காம ஆம்பளை பொம்பளை இந்த 2 பிள்ளைகளையும் சமனாக யாரு வளர்த்து எந்த பிள்ளைகளையும் பாரமாக பார்க்காம அவர்கள் எந்த பெற்றோர்கள் உலகத்தை விட்டு மௌத்தாகுவார்களோ அது பலகுல்லாஹுல் ஜன்னா, அல்லாஹ் தஆலா அந்த பெற்றோர்களை சுவர்க்கத்தில் நுழைவிக்கின்றார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, யாரெல்லாம் பெண் பிள்ளைகளின் தந்தையர்களோ உங்களுக்கு கியாமத் நாளன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகாமையில் சீட் இருக்கிறது மக்தர் மைதானத்தில். யாரெல்லாம் பெண் பிள்ளைகளின் தந்தையர்களோ உங்களுக்கு உங்களோட பொம்பளை புள்ளைகள் நரகத்துக்கும் உங்களுக்கும் இடையில உண்டான மிகப்பெரிய திரை. யாரெல்லாம் பெண் பிள்ளைகளின் தந்தையர்களோ அந்த பொம்பளை புள்ளைகளோட உள்ளத்தை உடைக்காம அவங்கள கரைச்சே தொடுங்க, ஒழுக்கத்தை கொடுத்து கரைச்சே தொடுங்க. சகோதரர்களே, பெரியார்களே, உங்களை அல்லாஹ் தஆலா நாயன் அந்த பொம்பளை புள்ளைகளோட பரக்கத்தால உங்களை சொர்க்கத்துக்குள்ள நுழைப்பான். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெண் பிள்ளைகளை பாரமாக பார்க்கும் பாக்கி இந்த பழக்க வழக்கம் இந்த சமீப காலமாக அல்ல, அது கொஞ்சம் முன்னால் உள்ள காலத்தில் இருந்தே வாழையடி வாழையாக வந்திருக்கிறது. எங்களுக்கு தெரியும், இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஹதீஸ் மஜ்லிஸில் ஹதீஸை கற்றுக் கொடுத்து கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய ஒரு மாணவர் தான் யாக்கூப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இவர்கள் ஹதீஸை படித்து கொடுத்து கொண்டிருக்கும் சந்தர்ப்பத்தில் யாக்கூப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவங்க விடுமுறை எடுப்பார்கள். இமாம் அவர்களே, எனது மனைவி இன்றையாவது தினம் பிரசவிக்க இருக்கிறாள், குழந்தையை பெற்றெடுக்க இருக்கிறாள், இன்றையாவது நாள்ல நீங்க எனக்கு உங்களோட பாடத்துல இருந்து ஒரு லீவை தரணும் என்று விடுமுறை போட்டுக்கொண்டு அந்த யாக்கூப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விடுமுறை எடுத்துக்கொண்டு செல்லுவார்கள். யாக்கூப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், எனக்கு ஒன்றன் பின் ஒன்றாக எல்லாம் 7 புள்ளகள், எனக்கு எல்லாம் 7 புள்ளகள். நான் இந்த ஒவ்வொரு பிள்ளைக்காகவும் லீவ் எடுத்துக்கொண்டு போற நேரம் ஆண் புள்ள பிறக்கணும், முதலாவது ஆணை எதிர்பார்த்தேன் கிடைக்கல, 2வது 3வது 4வது 5வது ஆம்பளை புள்ள வரணும், ஆம்பளை புள்ள பிறக்கணும் என்று எதிர்பார்த்தேன் கிடைக்கல. இப்ப எனக்கு எல்லாம் 6 புள்ளகள். 7வது புள்ளைய பெற்றெடுக்கிறதுக்கு இருக்கிறாள் மனைவி. நான் இமாம் அவர்களிடத்துல லீவ் எடுத்துக்கொண்டு புள்ள புற இருக்கிறதுனால நான் போயிட்டு நான் அந்த ஹதீஸ் மஜ்லிஸுக்கு வந்தேன். நான் ஆம்பளை புள்ள கிடைக்கும் 7வது என்று மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருந்தேன். ஆனா அதுவும் எனக்கு பொம்பளை புள்ள தான் கிடைத்தது. இவர் கவலையோட அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்துல வருகிறார். அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கேட்டார்கள், யாக்கூப், என்ன கவலை உங்களுக்கு? நீங்க சந்தோஷமா இருக்கணும் இல்லையா? நீங்க இன்னைக்கு ஒரு வாப்பம் இல்லையா? உங்களுக்கு 7வது புள்ள பிறந்திருக்குது என்று அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கேட்க அவருக்கு அந்த யாக்கூப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், இமாம் அவர்களே, எனக்கு 7வது புள்ளையும் பொம்பளை புள்ள தான் பிறந்திருக்குது. 7 பொம்பளை புள்ள, தொழில் பெருசாக இல்ல. இவர் மெயினா செய்யறது அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கிட்ட வந்து ஹதீஸ படிக்கிறது. ஆனா 7 புள்ள, 7 பொம்பளை புள்ள, 7வது புள்ள பொம்பளை பிறந்த கூட கவலையோடு வந்து நின்றாரு. அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் யாரு? அவர் ஒரு மذهபுடைய இஸ்தாபகர் அல்லவா? அவர் மிகப்பெரிய 4 அந்த இமாம்களின் ஒரு தூண் அல்லவா? அவர்கள் சொன்னார்கள், யாக்கூப், கவலைப்படாதப்பா,
நீ உனக்கு ஒன்றன் பின் ஒன்றா பொம்பளைக்குள்ள 7 பிறந்திருக்குது என்றதை வச்சு கவலைப்படுறாய். அல் அம்பியா, உனக்கு தெரியுமா நபிமார்கள் ஆபா உல் பனாத், அல்லாஹு தஆலா நபிமார்களுக்கு அதிகமாக ஆம்பளை புள்ளைய கொடுத்ததை விட பொம்பளை புள்ளைகளைத்தான் அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறான். எனவே இந்த உலகத்தில் சிறந்த ஞாபகங்களை கொடுக்கப்பட்டவர்கள் நபிமார்கள். ஆண் பிள்ளை தான் கண்ணியம், ஆண் பிள்ளை தான் கௌரவம், ஆண் பிள்ளை தான் மரியாதை, ஆண் பிள்ளை தான் உனது வீரத்துக்கு அடையாளம் என்று இருந்திருந்தால் அந்த நபிமார்களுக்கு அல்லாஹ் முதலில் அனைத்தையுமே ஆண் பிள்ளைகளை கொடுத்திருப்பான். ஆனால் நீ தேடிப்பார், எத்தனையோ நபிமார்களுக்கு அல்லாஹ் பிள்ளை பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். அந்த பிள்ளை பாக்கியங்கள் பெற்ற அதிகமான நபிமார்களுக்கு பெண் பிள்ளைகள் தான் அங்கு பிறந்திருக்கிறார்கள். எனவே அங்குக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இந்த பொம்பளை புள்ள என்பவர்கள் எங்கட வாழ்க்கைக்கு ஒரு பரக்கத், எங்கட வாழ்க்கைக்கு ஒரு நியாமத். முதலாவது ஆம்பளை வரணும், 2வது பொம்பளை வரணும், 3வது ஆம்பளை வந்தா பரக்கத்து, 3வது பொம்பளை வந்தா கருத்திரியம். இதெல்லாம் மூட நம்பிக்கைகள். இதெல்லாம் ஒவ்வொரு அந்த காலத்துல இருந்த அந்த கட்டுக்கதை சொல்பவர்கள் சொல்லி சொல்லி அவர்களுடைய பொழப்புக்காக மார்க்கம் என்று ஏதாச்சும் ஒன்று சொல்லி அவர்கள் செஞ்ச வேலைகள். அப்படி என்பது கிடையாது. முதலாவது கிடைக்கட்டும், 2வது கிடைக்கட்டும், 3வது கிடைக்கட்டும், ஏன் கிடைச்ச எல்லாமே பொம்பளையாக இருக்கட்டும். சகோதரர்களே, இது எங்களுக்கு நியாமத் என்பதை நாங்கள் உணர கடமைப்பட்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தக்ரஹுல் பனாத், நீங்க பொம்பளை புள்ளகளை வெறுக்காதீங்க. உங்களுக்கு புள்ள கிடைக்கிற நேரம் ஆம்பளை மட்டும்தான் கிடைக்கணும், பொம்பளை புள்ள கிடைக்க கூடாது என்று நீங்க பெண் பிள்ளைகளை வெறுக்காதீர்கள். ஏனென்றா நாளைக்கு நீங்க வயசுக்கு போற நேரம் உங்களுக்கு மன நிம்மதி உங்களை பொம்பளை புள்ளையில தான் இருக்கும். இவர் என்ன செய்யறாரு, ஆம்பளை புள்ள, இவன் நல்லா படிச்சிருக்கிறான், ஓலவல் படித்தான், ஏலவல் படித்தான், இவளுக்கு என்ன தெரியும், இவள் சும்மா வீட்டுல தான் இருந்தார், அதனால் என் மகன் துபாய் பேசுகிறார், என் மகன் லண்டனுக்கு போனாரு, அப்படி படிச்சிருக்கிறாரு, இவர் இன்னின்ன பட்டங்களை எல்லாம் எடுத்திருக்கிறார் என்று உள்ள சொத்து, கடை, காணி, பூமி எல்லாத்தையும் ஆம்பளை புள்ளையோட பேர்ல எழுதினா அவர் நாளை பிஸியா விடுவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன மோனிசார், பொம்பளை புள்ளகள் தான் உனக்கு மன அமைதியை தரும். நீ பொம்பளை புள்ளகள்கிட்ட வயது முதிர்ந்து போற நேரம் இருக்கணும். அதனால பொம்பளை புள்ளைகளை வெறுக்காதே. நீ வயோதிபத்துக்கு போற நேரம் உனக்கு மருந்தா, உனக்கு குளிப்பாட்டவா, உன் ஆடைகளை கழுவவா, உனது உடல்நிலையை விசாரிக்கவா, உனக்கு சாப்பாடு தரவா, உனக்கு குடிப்பு தரவா, அனைத்துக்குமே பெண் பிள்ளைகள் தான் என்ற அந்த கருத்துப்பட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, இந்த லா தக்ரஹுல் பனாத், பெண் பிள்ளைகளை வெறுக்காதீங்க. இன்னஹுன்னல் முஹ்னிசாத், அந்த பெண் பிள்ளைகள் என்பவர்கள் உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு மிகப்பெரிய மன அமைதி என்ற அந்த ஹதீஸுடைய விளக்கத்தை இன்றைக்கும் எங்களுக்கு ஒரு ஆள் செய்து படிக்கலாம். யாரு தெரியுமா? அவருக்கு 3 புள்ள, 3மே ஆம்பளை புள்ள. இப்ப வயது பேசுகிறாரு, புள்ள குத்தி குத்தி பள்ளி வாராரு. அவருக்கு சுயமாக ஒன்றை எடுத்து குடிக்கலாம், சுயமாக குளிச்சு கொள்ளலாம், சுயமாக ஆடைய கழுவி கொள்ளலாம். இவர் இருக்கிறார் யார்கிட்ட தெரியுமா? மருமகள் செய்கிறார். பிறக்கிற நேரம் எனக்கு எல்லாமே ஆம்பளை சிங்கங்கள், எல்லாமே ஆம்பளை புள்ளகள், எனக்கண்டா எந்த கவலையும் இல்லை என்று பெருமை பேசினவரு வயோதிபத்துக்கு போற நேரம் மருமகள்கிட்ட ஈக்க வேண்டிய நிலைமை வந்தா கண்ணீர் வடிஞ்சு கொண்டு சொல்லுவாரு, எனக்கு அல்லாஹ் ஒரு பொம்பளை புள்ளையாவது ஏந்த புள்ளையோட அல்லாஹ் தரைந்து சேர்த்துவார். அதனால அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இந்த பெண் பிள்ளை என்பவர்கள் எங்களுக்கு பாக்கியமானவர்கள். இந்த பெண்கள் எங்களுக்கு ஒரு நெசமத் அல்ல, ஒரு சோதனை அல்ல, இது ஒரு பாக்கியம். இந்த பாக்கியத்தை நாங்க பாக்கியமாக எடுக்கணும். அரபுலகத்தில் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரனை ஒரு பேட்டி எடுக்கப்பட்டது. அவர்கிட்ட கேட்கப்படுது, எப்படியப்பா உங்களுக்கு இவ்வளவு சொத்து, துபாயில இவ்வளவு இருக்குது, அவளை குவைத்ல இவ்வளவு இருக்குது, எல்லா இடத்திலையும் உங்களோட சொத்துக்கள் தானே இருக்குது, உங்களோட இந்த செல்வத்தின் அடிப்படை என்ன? அவரு சொல்லல, என் வாப்பாட்ட பழைய பூதல் இருந்தது, என் வாப்பா எனக்கு இப்படி இப்படி சேர்த்து வச்சுட்டு போனாரு, அப்படி சொல்லல. அந்த அரபுலகத்தில் வாழுகின்ற அந்த கோடீஸ்வர அரபி அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் வாலிபனாக இருந்தேன், எனக்கு திருமணம் முடிக்கும் தேவை ஏற்பட்டது. அப்பொழுது எனக்கு ஒரு பெண் இனம் காணப்பட்டால், இவள் இந்த இடத்துல ஒரு பொண்ணு இருக்கிறதாக நான் போனேன். என் மாமக்கு 9 பொம்பளை புள்ள.
அப்ப அந்த நேரத்தில் என் குடும்பத்தவர்கள் பின்வாங்கினார்கள். ஆனா நான் அதை பார்க்கல. 9 பொம்பளைக்குள்ள மாமாத்தி தொட்டுமே கிடைக்காது, உடுத்திக்கிற உடுத்தாடையோட தான் மனைவியை கொண்டு போகணும். பிரச்சனை இல்லை, நான் வாலிப நினைத்தொண்டும் இல்லை. நான் தைரியமாக அந்த பெண்ணை நான் திருமணம் செய்து கொண்டேன். சகோதரர்களே, பெரியார்களே, அந்த அந்த அரபி சொல்றாரு, கோடீஸ்வரர் அரபி சொல்றாரு, என் மாமா எனக்கு கல்யாணம் முடிச்சு தந்துட்டு முதல் இரவை நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால என்னையும் என் மனைவியையும் விருப்பாட்டி, யா அல்லாஹ் எனக்கு 9 பொம்பளை பிள்ளைகள் அல்லா, அதுல 7 முடிஞ்சிருச்சு அல்லா, 8வது பிள்ளைய எடுக்கிறதுக்காக இன்னும் இந்த மருமகன் வந்திருக்காரு அல்லா, என்ன நெருப்பு அணைக்கிறார் அல்லா, இவருக்கு நீ நோயற்ற வாழ்க்கையையும் செல்வ செழிப்பையையும் கொடுப்பாயாக என்று அன்றைக்கு ஏற்ற மாமா எனக்கு கேட்ட துவா பரக்கத்து தான் இன்றைக்கு நான் ஒரு மல்டி மில்லியன் என்று அந்த அரபி சொல்றாருன்னா. சகோதரர்களே, பெரியார்களே, இதனுடைய பாக்கியம், இந்த பொம்பளை பிள்ளையுடைய பாக்கியம், அதிகம் பெண் பிள்ளைகள் இருக்கக்கூடிய குடும்பங்கள்ல திருமணம் முடிக்கிறதுல பாக்கியம். அந்த பெண் பிள்ளைகளை முடிச்சு ஊடுவானாம் நகவானாம் எல்லாத்தையும் நான் பார்க்கிறேன் என்று எடுத்துக்கொண்டு வர அந்த பாக்கியம் சகோதரர்களே, இது எங்களோட வாழ்க்கையில எங்களை தூக்கிவிடும் என்பதை நாம் ஒரு நாள் மறந்துடக்கூடாது. இன்னைக்கு பொம்பளைகளை பத்தி பயம் பண்ண போனா அவங்களோட ஆடை இப்படி ரோட்ல போறாங்க, இறுக்கமான ஆடைகள், கையில பெரிய பெரிய போன் இருக்குது, அப்படி இப்படி எல்லாம். இன்னைக்கு பாருங்க, யூடியூப்ல பொம்பளைகளுடைய மானத்தை கிழிச்சு நிறைய பயான்களை பார்க்கலாம். ஆனா சகோதரர்களே, பெரியார்களே, பெண்கள் டைட்டான ஆடை உடுக்கும் வரைக்கும், பெண்கள் சட்போட பாவிக்கும் வரைக்கும், பெண்கள் மொபைல பாவிச்சு சீரழியும் வரைக்கும், பெண்கள் அந்த போன்ல டிக்டாக் போடும் வரைக்கும் இந்த ஆண்கள் எங்கே பார்த்து கொண்டிருக்கிறார்கள்? இந்த பெண்களை பாதுகாக்க வேண்டிய ஆண்கள் எங்கே? சகோதரர்களே, அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, இன்னைக்கு எவ்வளவு பெரிய கேவலம்! இன்னைக்கு தன்னுடைய பொம்பளை புறவி இருக்குது, அந்த பொம்பளை புறவிய இவர் முகத்தை பார்த்து பேசுறாரு இல்ல. இந்த ஹதீஸ்களை படித்து கொடுக்கிற நேரம் ஒரு மாணவர் கேட்கிறாரு, ஏண்ட பாப்பா உமா மௌத்து, ஆனா நான் ஏண்ட கூட பிறந்த பொம்பளை புறவிகளை அரசிய சுட்டா எனக்கு இந்த பாக்கியம் கிடைக்குமா? அந்த பொம்பளை பிள்ளைய பெற்ற தகப்பனுக்குரிய பாக்கியம் கிடைக்குமான்னு கேட்ட நேரம் அங்கே இமாம்கள் எழுதுகிறார்கள், பெண் பிள்ளைகளை வளர்த்த அந்த பெற்றோர்களுக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கும். பெண் பிள்ளைகளுக்காக உதவி செய்த அந்த ஆண் பிள்ளைகள், என் தாத்தவ நான் கஷ்டப்பட்டு கல்யாணம் முடிச்சு கொடுத்தேன், என் தாத்தக்கு நான் வீடு கட்டி கொடுத்தேன், என் தங்கச்சிக்கு நான் நகரத்தை செஞ்சு கொடுத்தேன், இப்படியான அந்த சகோதரர்களுக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கும். அதனால நாங்க பெண்களோட இணையோனம், எங்கட சகோதரிகளோட இணையோனம், எங்கட தாத்தா தங்கச்சிமாருடைய தேவையை பார்க்கணும். இன்னைக்கு ஒரு பொம்பளை இருக்கிறா, அதே அவங்க வெளியில போக வேண்டிய ஒரு தேவை, அவர் திருவிழா கூப்பிடுறா, ஆனா அதே ஆட்ட பார்க்கல அந்த சொந்த நானா திருவிழா விடுறாரு. நானுக்கு விருப்பமும் இல்ல, தங்கச்ச டவுனுக்கு கூட்டிக்கொண்டு போக, தங்கச்சிக்கு விருப்பமும் இல்ல, தண்ட நானோட அயர் போக. இப்படி இருக்கும் போது சகோதரர்களே, எப்படி நாங்க ஒரு பெண் சமூகத்தை கட்டி எழுப்ப முடியும்? மாப்பிள்ளை வெளிநாட்டுல அவர் காட்சி போடுறாரு, வீட்டுல பாஸ்வேல ஒன்றுக்கு கூட பிறந்த எத்தனையோ ஆண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவங்க தள்ளி போடுற மாப்பிள்ளை தள்ளி போடுறதும் அவருடைய கூட்டாளிக்கு, மாப்பிள்ளையோட கூட்டாளி அடிக்கடி வீட்டுக்குள்ள வாராரு போறாரு, பாச பாக்குறதும் அவரு, நோய் நும்பலம் ஏற்பட்டா மருந்துக்கு கொண்டு போறதும் அவரு, டவுனுக்கு போ தேவைப்பட்டா அதுக்கு குண்டிக்கொண்டு போறதும் அவரு. சகோதரர்களே, பெரியார்களே, இப்படியான நிலைமைகள் ஏன் ஏற்படுகிறது? எங்களுடைய அந்த பொம்புல புறவிகளுடைய பாசத்தை நாங்க சரியாக பேணினோம் என்றா, அவர்களை சரியாக கட்டி காத்தோம் என்றா, இப்படியான அந்த கெட்ட பெயர்கள் வருவதை விட்டும் இந்த பாக்கியமான பெண்களை எங்களுக்கு பாதுகாத்துக் கொள்ள முடியும். ஆக வல்லவன் அல்லாஹ் எங்களுக்கு அது ஞாபகத்தாக தந்த அந்த பிள்ளைகளை பாக்கியமாக எடுக்கும் பாக்கியத்தை எங்களுக்கு தருவானாக. யாழ் ரப்பே ரஹ்மானே, எங்களுக்கும் பிள்ளைகள் பிறந்திருக்கிறார்கள் யா அல்லாஹ், அவர்களை ஒழுக்கமாக வளர்க்கும் பாக்கியத்தை தாயா அல்லாஹ். பெண் பிள்ளைகளை தந்திருக்கிறாய் யா அல்லாஹ், அவர்களை ஒழுக்கமாக வளர்த்து கரை சேர்க்கும் பாக்கியத்தை தாயா அல்லாஹ். யாழ் ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய வியாபாரத்துல பரக்கத்தை செய்வாயாக, எங்களுடைய ஊர்ல அல்லாஹ் பரக்கத்தை உண்டாக்குவாயாக. யாழ் எங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையும் ஐக்கியத்தையும் உண்டாக்குவாயாக. யாழ் ரப்பே ரஹ்மானே, எங்கள் அனைவர்களையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஒன்று சேர்த்தல்வாயாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.